வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஐ எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் மிக விரைவில் வரவிருக்கின்றது. அதுல சைக்காலஜி அப்படிங்கிற பகுதியில சதவீதம் பெர்சன்டேஜ் அந்த டைட்டில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு 2 பர்சன்ஸை என்ன அப்படின்னா பெர்சன்டேஜ் மூலியமா கம்பாரிசன்ஸ் கொடுப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஏயின் சம்பளமானது பியின் சம்பளத்தை விட 30% குறைவு. சோ எனில் ஏயின் சம்பளத்தில் பியின் அதிகரிப்பு சம்பளம் எத்தனை சதவீதம்? இந்த மாதிரி ஒரு 2 பர்சன்ஸுக்கு நடுவுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம் சப்ஜெக்ட்ஸ் சம்பளம்னு இல்ல, ஹைட் ஆர் வெயிட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டை கம்பாரிசன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 விதமான டேர்ம் கொடுக்கலாம். ஒன்னு ஏ அதிகமா இருக்கலாம், இல்ல ஏ கம்மியா இருக்கலாம். சரிங்களா? ஏ அதிகமா இருந்தது அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸ் டிவைடட் பை 100 பிளஸ் எக்ஸ் மல்டிபிளிகேஷன் 100. ஏ குறைவா இருந்தது அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸ் டிவைடட் பை 100 மைனஸ் எக்ஸ் மல்டிபிளிகேஷன் 100. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஏயின் சம்பளமானது பியின் சம்பளத்தை விட 30% குறைவு. அப்ப ஏயோட வேல்யூ கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 30% அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா கம்மியா இருக்கு. ஏயோட வேல்யூ குறைவா இருக்கு. எவ்வளவு குறைவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 30% குறைவா இருக்கு. அப்ப என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும் அப்படின்னா, எக்ஸ் டிவைடட் பை 100 மைனஸ் எக்ஸ் மல்டிபிளிகேஷன் 100. அப்ப எக்ஸுக்கு பதிலா 30 அப்படிங்கிற நம்பர் போட்டுக்கிறேன். 100 மைனஸ் 30 multiplications 100. அப்ப 30 divided by 70 multiplications 100. So 0 0 cancellation பண்ணிடலாம். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 300 divided by 7 கிடைக்குது. இதை simplifications பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? 28 அப்படிங்கிறது 4 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் டு 20, 20ல 2 டைம்ஸ் இருக்கும் 14. பேலன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6 7. So 42 6/7% இதோட கரெக்ட் டைம்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி கம்பாரிசன்ஸ் வரப்ப ஏ என்ன அப்படின்னா பிக்கஸ்ட் வேல்யூவா இல்ல ஏ என்ன அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூவா அப்படிங்கறத மட்டும் அனலைஸ் பண்ணா போதும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். ஈஸி டு கெட் ஆன்சர். சைக்காலஜில சதவீதம் அப்படிங்கக்கூடிய பகுதியில் என்ன அப்படின்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னா சம் சப்ஜெக்டை இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி டிக்ரீஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன அப்படின்னா இதுல என்ன, ஒருவரின் சம்பளமானது 50% குறைக்கப்படுகிறது, பின்னர் 50% என்ன ஆகுது அப்படின்னா உயர்த்தப்படுகிறது, எனில் ஏற்பட்ட நஷ்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈக்குவலா தான் நம்பர் கொடுக்கணும், இல்ல வேற வேற நம்பர் கூட கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி 2% இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சுங்க. நான் ஒன்னுக்கு வந்து 10 வேல்யூ கொடுத்திருக்கேன், இன்னொருத்துக்கு 10 வேல்யூ கொடுத்திருக்கேன். இதுல ஒரு பெர்சன்டேஜுக்கு ஒரு நம்பர் இருக்கு. இப்ப 10% அப்படின்னா 1, 20% அப்படின்னா 2, 30% அப்படின்னா 3, அதே போல அப் டு 100%க்கு 10 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 50% என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? குறைக்கப்படுகிறது. அப்ப ஏதாவது ஒரு நம்பரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 50% ரெடியூஸ் பண்ண போறேன். அப்படின்னா என்ன நம்பர் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 5. அப்ப இந்த நம்பர் என்னவா மாறிடுது அப்படின்னா 5 அப்படின்னு மாறிடும். 10 என்னது அப்படின்னா 5 சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்திருக்கான். 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 5ங்கிற நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதோட எவ்வளவு ஆட் பண்றோம் அப்படின்னா 5 அப்படிங்கறத ஆட் பண்றோம். அப்ப இந்த நம்பர் என்னவா மாறுது அப்படின்னா 15 மாறுது, இது 5 மாறுது. ஆல்ரெடி 10 x 10 100%. இப்ப என்ன பிரசன்ட்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. என்ன இருக்கு அப்படின்னா 5 அப்படின்னு ஒரு நம்பர், இந்த நம்பர் என்ன 15 அப்படின்னு ஒரு நம்பர். சோ ஆன்சர் என்ன அப்படின்னா 75%. 100% என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 75% மாறிடுச்சு. அப்ப ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25% அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னா குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இவருடைய சம்பளமானது 25% நஷ்டமடைந்துள்ளது. இதுல நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் இருக்கணும், அதுல 2% மட்டும்தான் என்ன இருக்கணும் அப்படின்னா வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தது அப்படின்னா ஒன்னுக்கும் 10 வேல்யூஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஈஸி டு கெட் ஆன்சர். தேங்க்யூ.